Hello students, இந்த வீடியோல பார்க்க போறது exercise 2.5ல 8th sum பார்க்க போறோம். 8th sum பார்க்க போறோம். போன 7th sum பார்த்திருப்போம், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாருங்க. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. Then find k value. Okay? Then find k. Solution பாருங்க. Solution அதாவது தமிழ்ல என்னன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 3k plus 18 minus k 5k plus 1 ஆர் இங்க கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற இடையில் அதாவது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. if 3 plus k minus 18 minus k 5k plus 1 மூணு டேர்ம் கொடுத்துட்டான். இது என்னன்னு சொல்லிட்டான், ஏபின்னு சொல்லிட்டான். இந்த கூட்டுத்தொடர்ல 3 டேர்ம் இருக்கு. ஓகே, தென் ஃபைண்ட் k வேல்யூ, k ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்றான். நம்ம என்ன பண்றோம், ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் t2, இப்போ t1 ன்னா என்னன்றது முதல்ல பாருங்க. t1 equal to 3 plus k ன்னு வச்சுக்கோ. t2 equal 18 minus k, t3 equal 5k plus 1. ஓகே, இப்போ find k value கண்டுபிடிப்போம். then find k value. அப்போ t2 minus t1 equal t3 minus t2 இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்போ t2ன்றது 18 minus k minus t1ன்றது 3 plus k equal t3 பாருங்க. கேர்ஃபுல்லா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, கேர்ஃபுல்லா எழுதுங்க. 5k plus 1 minus t2ன்றது பாருங்க 18 minus k. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 18 minus k minus 3 minus k. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 5k plus 1 minus 18 minus into minus plus. ஓகே, இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கேயும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எடுத்துக்கலாம். நம்பர்லாம் ஒரு சைடு இங்க இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 18 minus 3 என்ன வரும், 15 minus 2k பாருங்க, பிளஸ் 18 மைனஸ் 3 பிளஸ் 18 மைனஸ் 3 சைன் வித்தியாசமா இருக்குல்ல, அப்ப லெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பிளஸ் 15, இங்கேயும் மைனஸ் கே, இதுவும் மைனஸ் 1k, அப்போ மைனஸ் 2k. அதே போல இங்க பாருங்க, இங்க 5k, இங்க பிளஸ் k பிளஸ் 1k, அது அப்போ என்ன வரும் 6k. அடுத்தது மைனஸ் 17. ஓகேங்களா? பிளஸ் 1 மைனஸ் 18. இப்ப கேவல ஒரு பக்கமா எடுத்துட்டு வந்துடலாங்களா? அப்போ minus 2k minus 6k equal minus 17 minus 15. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா வரும் minus 8k minus 32. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்போ 8k equal 32, k equal to 32 divided by 8, 4. அப்போ 4, k ஓட வேல்யூ 4. அவன் என்ன கேட்கிறான், then find the k value. Therefore the value of k is 4. k is 4. அவ்வளவுதாங்க. ஓகே பிள்ளைங்களா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, t1 எடுத்துக்கிறோம், இது t2 t3 எடுத்துக்கிட்டு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலையே, அதே போல t2 minus t1 equal to t3 minus t2. அதை வச்சு இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா கேவலம் ஒரு பக்கமாகவும் நம்பர்லாம் ஒரு பக்கமா எடுத்துட்டு போயிடுங்க. போட்டு லாஸ்டே கேவோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் 2.5ல அடுத்த சம்ம 9th சம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.